இலவசமாய் 100 ஏக்கருக்கு மேல நிலத்தை தேவன் கொடுத்தார். இது அற்புதம் தானே? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அடி நிலத்துக்கு பரம்பரையா சண்டை போட்டுட்டு இருக்க காலத்துல இது நடக்கணும். இதுக்கு தேவனுடைய அற்புதம். அதுக்கு நான் அவசரப்படலை. கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் ஆண்டோடைய வேலை வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்ததுனால அது கிடைத்தது. அப்போ பொறுமையா காத்துருங்க, அவசரப்படாதுங்க, ஜெபத்தோட காத்துருங்க. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவருக்கு முந்தி நீங்க கிரியை செய்யாத, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே நான் நம்பிக்கையோட உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பேன், நான் காத்திருக்கிற ஆண்டவரே, பொறுமையோட காத்திருக்கிறேன், எனக்கு அது கிருபைத்தார்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு உம்முடைய காரியத்துல உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருப்பேன், அவசரப்பட மாட்டேன், பொறுமையை தாங்க, காத்திருக்கிற அனுபவத்தை தாங்க, விசுவாசத்தோட நான் காத்திருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.